வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ எஸ்டி எபிசோட் 3 பார்ட் 2. வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. 領域展開お前は ஓபன் பண்ண ஒரு வாய்ஸ் ஓவர். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்கள் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம ஆண்கள் கைண்டா ஜென்டில்மேனா அந்த பொண்ணு நடத்தணும். அப்ப அப்படின்னு டென்ட் காட்டுறாங்க. போட்டியை ஆரம்பிக்கலாம்னு கத்துவா. லீயும் நெஜியும் அடிச்சுக்கிட்டு பயங்கரமா ட்ரைனிங் பண்ணுவானுங்க. லீயும் இதோட போதும், உன்னை தோக்கடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நெஜியும் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ண தோக்கடிச்சு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. லீயும் நீ சொல்றது சரிதான், ஆனா இன்னைக்கு நான் ஒரு புது மனுஷனா இருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னா, நான் ஒயிட் கலர் ஜட்டில இருந்து பிளாக் கலர் பாக்ஸ் ஜட்டிக்கு மாறிட்டேன். இதை போடும்போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நான் நல்லா மூவ் பண்ண முடியும். நெஜியும் அதை பார்த்துட்டு, அப்படின்னா நீ பாக்ஸ் ஜட்டிக்கு மாறிட்டியா? பிரமாதம் சொல்லும் போது டென்டன் இவங்க 2 பேரும் அடிச்சு அப்படியே பறக்க விட்டுருவா. உங்க 2 பேருக்கும் என்ன பைத்தியமாடா? என் முன்னாடி எப்படி நீ டவுசர் கட்டி ஜட்டியை காட்டுற? நான் ஒரு பொண்ணுன்றத மறந்துடாத. லீயும் ஆமா நீ பொண்ணு, அதுக்கு நான் என்ன பண்றது? டென்டனும் என்ன பண்றதா? என் முன்னாடி இந்த மாதிரி லூசு தனமா பண்ணாம நீங்க 2 பேரும் என்ன ஜென்டில்மேன் மாதிரி பாத்துக்கணும், ஜென்டிலா பாத்துக்கணுமா அப்படின்னு ஏதோ ஒரு அங்கிள் யோசிச்சு பாப்பானுங்க. மறுபடியும் டென்டன் பறக்க விடுவா. அந்த அங்கிள் ஒன்னும் பாடுறது ஜென்டில் இல்ல, 2 பேரும் லூசு மாதிரி பண்றது நிறுத்துங்க, இப்ப வாங்க மிஷினுக்கு போலாம். அதுக்கப்புறம் டென்டனை பார்த்தா அவளோட ஜெட்சு யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுவா. லீயும் நெஜியும் தூரமா ஒரு மரத்துல நின்று பாத்துட்டு இருப்பாங்க. நெஜியும் இவ சண்டை போறத பார்த்தா நம்ம உதவியில அவருக்கு தேவையில்லை போலயே. டென்டன் அட்டாக் பண்ணதுல 2 பேர் மட்டும் தப்பிச்சிருவானுங்க. இந்த குட்டி பொண்ணு என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, நம்மளால இவ்வளவு தோக்கடிக்க முடியாது, நம்ம ஓடிலாம் சொல்லிட்டு அப்படியே ஓடுவானுங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு ஆன்ட்டி வந்து நிக்கும். இந்த ஆன்ட்டி வந்து இந்த பசங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுமா. அவனுங்க இந்த ஆன்ட்டியை பார்த்து வலிஞ்சிருவானுங்க. அந்த ஆன்ட்டியும் 2 பேரும் ஒரு குழந்தைய பார்த்து பயந்து ஓடுறீங்களே, வெக்கமா இல்ல? டென்டனோ ஒரு நிமிஷம், யாரை பார்த்து ஆண்டி நீ குழந்தை என்ன? நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்துற. அந்த ஆன்ட்டி அப்படியே பயந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை போடும். அந்த ஆன்ட்டி தான் இவங்களோட பாஸ் வேற. எவ்வளவு தைரியம் தான் எங்க பாஸை பயமுடுத்திருப்ப, இப்படி ஒரு வேலையை நீ பண்ணிருக்கவே கூடாது. டென்டனோ நான் என்ன பண்ண, நான் உங்களை ஒண்ணுமே பண்ணலையே, நீ எங்க பாஸை பயமுடுத்திட்ட, இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அவனுங்க ரொம்ப கோபத்துல பலசாலி ஆயிடுவானுங்க. இந்த ஆன்ட்டியும் எனக்காக சண்டை போறதுக்கு இவங்க 2 பேரும் இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேவலமா சிரிக்கும். இவனுங்க 2 பேரும் செம்ம கான டென்டன் அட்டாக் பண்ண வருவானுங்க. டென்டனோ மனசுக்குள்ள இவங்க 2 பேரும் இப்ப ரொம்ப வித்தியாசமா பலசாலியா இருக்காங்க, லீ நெஜி என்ன காப்பாத்துங்க. ஆனா அவனுங்களை பார்த்தா பிஸியா டீ குடிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த ஆன்ட்டி அதை பார்த்துட்டு, ஐயோ பாவுண்டா, என்ன காப்பாத்த எத்தனை பசங்க தெரியுமா இருக்காங்க, ஆனா உன்னை காப்பாத்த ஒரு பையன் கூட இல்லையே, சோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா சிரிப்பா. டென்டன் வேற இன்னும் செம்மையா காண்டாயிட்டு ஒரே அடியில லீ நெஜி அதுக்கப்புறம் 2 அடிக்கு வந்தானுங்களா, அவனுங்களே சேர்த்து பறக்க விட்டுருவா. அதுக்கப்புறம் டென்டனும் லீ நெஜியை உட்கார வச்சு, நான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்க என்ன காப்பாத்தவே வர மாட்டீங்களா, உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. லீயும் டென்டன் நாங்க என்ன நினைச்சோம்னா நீ அங்க தனியாவே எல்லாத்தையும் பாத்துப்பேன். டென்டனும் ஆமாங்க நான் எல்லாமே தனியா தான் பாத்துப்பேன், அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொன்னது யோசிச்சு பாப்பா. அதாவது உன்னை காப்பாத்த எந்த ஒரு பையனுமே இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு வெறிப்பத்திர மாதிரி பேசியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு, என்னதான் நான் எல்லாத்தையும் தனியா பாத்துக்கிட்டாலும் நீங்க நான் அக்கறை எடுத்து பாதுகாக்கணும், ஏன்னா நான் ஒரு பொண்ணு தானே. ஆனா இந்த பக்கம் லீ நெஜியை பார்த்தா மிஷின் அப்போ அவங்களுக்கு ரொம்ப வேர்த்துருச்சான், அதனால சட்டையை கழட்டி போட்டு துண்டை வச்சு வேர்வை தொடச்சிக்கிட்டு இருப்பானுங்க. டென்டன் 2 பேருக்கும் நறுக்கு நறுக்குன்னு கூட்டு போடுவா. லீயும் இப்ப என்ன நாங்க 2 பேரும் உன்னை ஜென்டிலா பாத்துக்கணும் அவ்வளவுதானே. டென்டனும் ஆமா அது நம்ம டீம் ஒர்க் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். சரி ஓகே அப்ப எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அடுத்த செகண்ட் லீயும் நெஜியும் பார்த்தா 2 பேரும் கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா இருப்பானுங்க. ஹலோ என்னமா கண்ணு சௌக்கியமா? டென்டன் அதை பார்த்து ஒண்ணும் தெரியாம முடிப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஓரமா வந்துகிட்டு, லீ நம்ம பண்றது சரிதான் நினைக்கிறியா? கரெக்டா தான் பண்றோம், நேத்து அந்த ஜென்டிலா நடந்ததை பத்தி நான் நல்லாவே ரிசர்ச் பண்ணேன், இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். டென்டனை பார்த்தா அப்படியே சிரிப்பா, ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் டென்டன் உட்கார இடத்துல ஒரு கச்சிப்பை வச்சுட்டு லீ வந்து ஜென்டிலா டென்டனை உட்கார விடுவான். 2 பேரும் ரொம்ப ஜென்டிலா நடந்து பானுங்களா. டென்டன் மனசுக்குள்ள பரவாயில்லையே இவங்க 2 பேரும் நல்லா ஜென்டிலாவே நடந்துக்கிறாங்களே. லீயும் நிஜியும் நாங்க 2 பேரும் உங்களுக்காக ஒரு ட்ரீட் வச்சிருக்கோம், இந்தாங்க 2 ஸ்வீட் கேக், ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்வீட் கேக்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு இருப்பானுங்க. அதுல லீ தெரியாம ஜட்டியோட நின்றுவானா. மறுபடியும் டென்டன் அடிச்சு பார்க்க விட்டுருவா. மறுபடியும் டென்டன் உட்கார வச்சு, இங்க பாருங்க நான் உங்க ஜென்டிலா தான் நடந்துக்க சொன்னேன், உங்க ராணி மாதிரி என்ன பாத்துக்க சொல்லல, பசங்க எப்பவுமே பொண்ணுங்களை பாதுகாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். லீயும் எனது பாதுகாக்கணுமா அப்படின்னு லீ ஒரு ஃபுட்பால் போட்டி யோசிச்சு பார்ப்பான். அந்த ஃபுட்பால் போட்டி வந்து 5 கிரேட் நேஷனுக்குள்ளே நடக்கிற போட்டி. லீ வந்து கோல் போற இடத்தை பாதுகாப்பான், நெஜி வந்து கோல் போற இடத்துல இருக்கான். டென்டன் அதை கிழிச்சுக்கிட்டு, பொண்ணுங்க ஒண்ணு கோல்ஸ் இல்லடா எருமைங்களா, கோல்ஸை பாதுகாக்கிறது வேற பொண்ணுங்களை பாதுகாக்கிறது வேற. லீயும் இல்லமா நான் அதை ஏன் சொல்றேன்னா, ஃபுட்பால் இருக்கிற மாதிரி உங்களை டிஃபெண்ட் பண்ணணும்னா அப்ப நீங்க வந்து ஒரு கோல் தானே. டென்டன் ஃபுட்பாலை வச்சு இழுத்து 2 பேரோட கோலி குண்டுலயும் அடிச்சிருவா. அவ்வளவுதான் 2 பேரோட கோலி குண்டு கலங்கி போச்சு, வலியை தாங்க முடியாம அப்படியே படுத்துருவானுங்க. இதுல லீ வரை என்னோட தம்பி என்னால உணர முடியல. அதுக்கப்புறம் லீ திடீர்னு இருந்துச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு டென்டன் சலூன்ல உட்கார வச்சு, நாங்க வந்து உன்னை பையனா மாத்த போறோம், இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஐடியா, இப்ப வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு டென்டனோட மூஞ்சில முடியல என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு டென்டனை பார்த்தா, அடா ஆத்தா அங்கிள் கெட்டப்ப போட்டு விட்டானுங்க, இதுக்கு பேரு கிளாசிக் ஸ்டைலா. டென்டன் வந்து அப்படியோ இப்ப நான் வந்து பையனா மாறிட்டேனா, இதுதான் நீங்க எனக்காக யோசிச்சு வச்சீங்களா, நீங்களாம் சரியான முட்டாள் தானே. 2 பேரையும் அடிச்சு அப்படியே படுக்க போட்டுருவா. டென்டன் வந்து அவளாவே ஒரு பையன் கெட்டப்ப போட்டுருப்பா. டென்டன் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்க 2 பேருக்கும் என்ன பத்திரமா பாத்துக்க விருப்பம் இல்ல, அதனால தானே என்ன பையனா மாத்த ட்ரை பண்ணீங்க, ஒரு பொண்ணை பாதுகாக்கணும்ன்ற எண்ணமே உங்களுக்கு இல்ல, நான் இங்க இருந்து கோவமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாளா. லீ வந்து டென்டனை கூப்பிட்டு, டென்டன் நீ சொல்றதுல எனக்கு புரியல, எங்க 2 பேருக்கும் உன்னை பத்தி
பத்தி நல்லாவே தெரியும். நீ எவ்வளவு பலசாலின்னு எங்க 2 பேருக்குமே தெரியும். உன்னை நீயே நல்லா பாத்துப்பேன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் உன்னை பாதுகாக்கணும்? அதை கேட்ட உடனே டென்டன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவா. ஏன்னா லீ வந்து டென்டனை பார்த்து பலசாலினால டென்டனை ஒண்ணு சொல்லாம அப்படியே கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் லீ என்னமோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டானா. நாம இப்ப உடனே டென்டனை தேடி போகணும். அதுக்கப்புறம் டென்டனை பார்த்தா அவ லீ சொன்னதான் யோசிச்சு பாப்பா. அதான் லீ டென்டனை பார்த்து நீ ரொம்ப பலசாலி டென்டன், அப்ப நாங்க ஏன் உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பான்ல. அதை யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருப்பாளா. அப்ப அந்த ஆன்டியோட பாடி கார்ட்ஸ் திரும்ப வருவானுங்க. ஆனா டென்டனை வந்து ஒரு பையன் நினைச்சுதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆன்டி திடீர்னு என்ட்ரி கொடுக்கும். ஓ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த குட்டி பொண்ணு தானே, என்ன உன்னை பாத்துக்க பசங்க இல்லன்னு சொல்லிட்டு நீயே உன்னை பையனை மாத்திக்கிட்டியா? டென்டன் எனக்கு பசங்களாம் தேவையில்லை, என்னால என்ன பாத்துக்க முடியும், நான் தனியாவே சண்டை போட்டு ஜெயிச்சிடுவேன், என்ன யாரும் பாதுகாக்க தேவையில்லை. அந்த ஆன்டி அப்படியா, அப்ப சண்டை போட்டு பாப்போம் அப்படின்னு அந்த பாடி கார்ட்ஸ் அனுப்பி விட்டுருவா. டென்டன் அவ ஜுட்சு வேஸ்ட் பண்றதுக்குள்ள டென்டன் அடிச்சு பார்க்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டென்டன் சைனை வச்சு கட்டி போட்டுருவாங்க. டென்டனும் அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது அப்ப திடீர்னு லீ நெஜியும் வருவானுங்க. லீ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு டென்டன் இதோ நாங்க வந்துகிட்டே இருக்கோம். டென்டனும் நான் ஆவதற்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன காப்பாத்தி எப்படி ஓடி வராங்க பாரு, இவங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு நினைக்கும் போது லீ வந்து டென்டனோட மண்டையில ஜட்டியை வீசிடுவான். டென்டன் நீ பசங்க போற ஜட்டியை போட மறந்துட்ட, இப்ப நீ ஒரு முழுமையான பையன் ஆயிட்ட அப்படின்னு தம்ஸ் அப் எல்லாம் காட்டுவான். அதை பார்த்து இந்த ஆன்டி பாடி கார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் டென்டன் செம்ம காண்டாயிட்டு செயின் அப்படியே உடைச்சிடுவா. அதுக்கப்புறம் வேஷத்தை கலைச்சுக்கிட்டு என்ன குறைச்சு மதிப்பிடான்னு சொல்லிட்டு அவளோட எல்லா ஆயுதத்தையும் தூக்கி வீசுவா. அங்க ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அந்த ஆன்டியை பார்த்தா அப்படியே கறிக்கட்ட மாதிரி இருக்கும். அந்த ஆன்டியும் ஆனா இவ எப்படி பசங்களோட உதவி இல்லாம என்ன தோக்கடிச்சா, இவ எப்படி இவள தன்னைத்தானே பாத்துக்கிறா. டென்டனோ பையனோ பொண்ணோ முக்கியம் இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான், என்னோட குறிக்கோள் வந்து ஒரு பலசாலியான நிஞ்சாவாகணும். இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டென்டனே லீ நெஜினா உட்காந்துட்டு இருப்பாங்க. நெஜியும் இப்பெல்லாம் நீ எங்களை ஜென்டிலாவே உன்னை பாத்துக்க சொல்றது இல்லையே. டென்டனோ ஆமா ஆமா உங்க 2 பேருக்கும் அதெல்லாம் சூட் ஆகல, அதனால அதை அப்படியே விட்டுட்டேன், நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே இருங்க. லீயும் இதை கேட்க ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு இந்த உண்மையான டென்டன் தான் பிடிச்சிருக்கு. நெஜியும் ஆமா இப்படி உன்னோட மனசை மாத்தினதுக்கான காரணம் என்ன, அதுக்கான காரணம் என்னடான்னு பார்த்தா லீ வந்து டென்டனை பார்த்து நீ வந்து ஸ்ட்ராங் தெரியும், அப்ப நாங்க ஏன் உன்னை பாதுகாக்கணும்னு சொல்லிருப்பான்ல. அதை அப்படியே யோசிச்சு பாப்பா. லீயும் நெஜி உனக்கு இன்னுமா தெரியல அவளோட மனசு ஏன் மாறுச்சுன்னு. அவ வந்து ஃபுட்பாலை வச்சு நம்ம 2 பேரோட தம்பியும் அடிச்சால, அதுலயே தெரிய வேணா, அப்ப என்ன அர்த்தம், பசங்களோட பொண்ணுங்களும் ஸ்ட்ராங் தான். நெஜியும் ஓ அப்படியா, அப்படின்னா இனிமே டென்டன் நம்மள தான் பாதுகாக்கணும் போலயே, டென்டன் நீ இனிமே எங்களை பாதுகாக்கணும். டென்டனும் ஓகே நான் ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்களை பாதுகாக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் தூக்கி போட்டு மிதிப்பா. லீ வந்து சொன்னது நெஜி என்ன ஏமா அடிச்சேன்னு கத்துறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டானுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தவங்க டென்டன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு 300 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மற்ற வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோவை பார்த்து சேனலை பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. விஐடி வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் கூட வச்சிருக்கோம், அதுல மூவிஸை பத்தி எல்லாம் வீடியோ போடுவோம். அந்த சேனலுக்கு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.